திருமாவளவன் அவர்களுடைய சொல்லுக்கு இங்க மரியாதை இல்லைன்னு நம்ம எடுத்துக்கிறதா? அதிமுகவில் இருந்து டிவி கேட்கறது உள்ளபடி அதை வருத்தம் எந்த மாற்றத்துக்கு நாங்கள் உள்ளபடி அதை நாங்கள் ஆதரிக்கல. இது நாகரிகமான அரசியல் கிடையாது. எந்த அளவுக்கு மக்கள் அவர்கள் விஜய் அவர்கள் வாக்களித்தாங்களோ அதை வந்து அதிமுக வேண்டாம் திமுக வேண்டாங்கிறது தான் மக்களுடைய மனநிலை. அதனால தான் அண்ணன் விஜய் அவர்கள் வாக்களித்தாங்க. அதிமுகவிலிருந்து வெளியே வந்து டிவிக்கில் சேர்றது உள்ளபடி அது வருத்தம் அளிக்கிற செயல் தான். அண்ணன் விஜய் அவர்கள் வந்து எந்த நிலையில் புரிந்து கொள்கிறாருங்கிறத உள்ளபடி வேடிக்கையாக இருக்குது. 2 விஜயபாஸ்கரும் சேர்றாங்க, அதை நீங்க கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சி அங்கீகரிக்குது. கோரிக்கை நிறைவேற்றுங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் டிவிக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க முடியல. அவங்க பண்ணுற தவறுகளை நாங்கள் ஆதரவு கொடுக்கல. எந்த அடிப்படையில் அண்ணன் விஜய் அவர்கள் வர வேண்டும், யாரும் வரக்கூடாதுன்னு எந்த ஆதரவு நாங்கள் கொடுத்தோமோ அதே பார்வையில் தான் எங்களுக்கு வந்து. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே கிரியாசின் சூப்பர் சண்டே சேல். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில செயலாளர் மரியாதைக்குரிய திருமிகு இசையமுதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். குதிரை பேரம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. 2 தரப்புலையுமே வைக்கிறாங்க. எதிர்கட்சியான திமுகவும் வைக்குது, ஆளும் கட்சியான தாவேக்காவும் வைக்குது. திமுகவை சேர்ந்தவர்கள் அந்த நெட்வொர்க்கில் சம்மந்தப்பட்டவங்களாம் அரசு செய்யப்படுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குதிரை பேரம் யார் பண்ணுறா? இது உள்ளபடியே ரொம்ப வருத்தம் அளிக்கும் செயல் தான் இது. ஏன்னா மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஒரு மெஜாரிட்டிக்கு வந்து அண்ணன் விஜய் அவர்கள் வச்சுருக்கிறாங்க. மீதி உள்ளபடியே கிடைக்கல. அது மீதி வந்து திராவிட முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய தொலைம் கட்சியில் வந்து அண்ணன் விஜய் அவர்கள் நாடினார், அதை விரும்பினார். வந்து நாங்கள் வந்து உள்ளபடி ஒரு ஆட்சி கொடுத்தோம். அதன் பிறகு வந்து அதிமுகலேருந்து பிரிஞ்சு வந்து டிவிக்கில் சேர்றது வந்து உள்ளபடி அதை ஏற்றுக்கொள்ள முடியாத செய்தி தான். ஏன்னா நேற்று விஜயபாஸ்கர் சேர்றாரு, அவர் கையில் உள்ள மை இன்னும் அழியலை. அந்த இமேஜை நான் பார்க்குறேன் ஜூம் பண்ணி. கையில் உள்ள மை அழியலை. 2 விஜயபாஸ்கரும் சேர்றாங்க, அதை நீங்கள் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சி அங்கீகரிக்குது. இல்லை, அது என்னன்னா அவங்களுக்கு என்ன நெருக்கடியே தெரில. டிவி கேக்கு உள்ளபடி என்ன நெருக்கடியே தெரியல. அது உள்ளபடியே அது வந்து ஒரு நாகரிகமாக நாங்கள் நினைக்கல. ஏன்னா 96 எம்எல்ஏவோட கலைஞர் கருணாநிதி 2006 to 2011 அமைச்சரவையை நகர்த்தினாரு. 5 வருஷமும் கம்ப்ளீட் பண்ணிச்சு. அவர் காங்கிரஸ்லேருந்து எம்எல்ஏக்களை இழுக்கிறதோ அதிமுகலேருந்து எம்எல்ஏக்களை இழுக்கிறதோ இந்த மாதிரி எந்த விஷயங்களையும் அப்போ ஈடுபடலை. அப்படிங்கும்போது இப்போ ஒரு மாதம் 2 மாதத்துல இத்தனை பேர் ராஜினாமா பண்ணுறாங்க. மே 10ஆம் தேதி பதவி ஏற்றுக்கிறாரு, அடுத்த ஒரு 15 நாள்ல 4 பேர். இல்லை, இது வந்து சங்கடத்துக்கு உள்ளான ஒரு செய்தி தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா எந்தளவு அண்ணன் விஜய் அவர்களுக்கு மக்கள் மதிப்பளித்திருக்காங்கபடியே வந்து ஊடகங்களுக்கு தெரியும். அதன் பேர் வந்து அண்ணன் விஜய் அவர்கள் தன்னுடைய ஆட்சி நடைபெறுன்றது தான் இவ்வளோபடியே எங்களுடைய போன்ற கம்யூனிஸ்டுகள் போன்ற ஒரு ஆதரவை நாங்கள் வந்து இவ்வளோ கொடுக்கல. நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்களுடைய தலைவர் கூட புதிய தலைமுறையில் கொடுக்குற அந்த இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பார். அந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் கண்டக்ட் பண்ண இன்டர்வியூவில் கூட அதில் கூட சொல்லியிருப்பார், நாங்கள் தலையிட்டனால தான் அது நாளோடு நிற்கிது, இல்லாட்டி இன்னும் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னாங்க. அதன் பிறகு 2 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அப்படின்னா திருமாவளவன் அவர்களுடைய சொல்லுக்கு இங்கே மரியாதை இல்லைன்னு நம்ம எடுத்துக்கிறதா? இது வந்து என்ன, எங்கள் தலைவர் வந்து விடுதலை கட்சி தான் தலைவர், டிவிக்கு தலைவர் கிடையாது சார். உங்க தலைவர் முடிவு பண்ணனால தான் இந்த ஆட்சி நடக்குது. அது உண்மைதான். அப்படி இருக்கும்போது அப்படி இல்லை, நீங்க இந்த விஷயத்த சகிச்சுட்டு போறது வந்து இல்லை, நாங்கள் சகிச்சுட்டு போகல. எங்கள் தலைவர் வந்து பார்க்குற நேரத்தெல்லாம் பார்க்குற இடத்தெல்லாம் வந்து உள்ளபடியே ஒரு தன்னுடைய கருத்தில் கண்டிப்பாக அதை சொல்கிறார். அது செய்தியாளர் மத்தியில் இருந்தாலும் சரி, டிவிக்கு தொண்டர் மத்தியிலும் சரி. ஆனால் அவங்களுக்கு என்ன ரொம்ப பிரச்சனை என்னன்னு தெரியல. டிவிக்கு தரப்பில் வந்து எல்லாத்தையும் வரவங்க எல்லாத்தையும் இழுத்து செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் சார். அதிமுக இல்லை அரசியல் அனுபவம் கொஞ்சம் குறைவுன்னு சொல்ற அதே நேரத்தில் எல்லா இஷ்யூக்கும் 6 மாதம் டைம் வேணும்னு கேட்குற தாவேகா தரப்பில் அதிமுக மாதிரி ஒரு ஜனநாயக சக்தி நீங்களே ஏற்றுப்பீங்கன்னு நான் நம்புறேன். தமிழ்நாட்டை அதிக காலம் மக்கள் அங்கீகரிச்சு அங்கிருந்து எம்எல்ஏக்களை உடைக்கிறதுக்கோ கட்சியை உடைக்கிறதுக்கோ மட்டும் டைம் கேட்கலையே. அதுக்கு ஒரு 50 நாள் போகுது. 50 நாள் உங்களுக்கு இனஃப் ஆஃப் தி டைம்னு உங்களுக்கு தேவைப்படுது இல்லை? 6 பேர் வரைக்கும் உடச்சி இழுத்துருக்குறாங்க அப்படின்னா அதுக்கு டைம் கேட்கல. பட் ஏதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை, வாக்குறுதிகளை பற்றி கேட்டால் 6 மாதம் இல்லை. இது உள்ளபடியே இது நானே சொல்கிறேன். உள்ளபடியே அவர் வந்து அதிமுகலேருந்து வெளியே வந்து டிவிக்கில் சேர்றது உள்ளபடியே அது வருத்தம் அளிக்கிற செயல் தான். அது ஏன்னா அதிமுக வேண்டாம் திமுக வேண்டாங்கிறது தான் மக்களுடைய மனநிலை. அதனால தான் அண்ணன் விஜய் அவர்கள் வாக்களித்தாங்க. அந்த மனநிலையை வந்து அண்ணன் விஜய் அவர்கள் வந்து எந்த நிலையில் புரிந்து கொள்கிறாருங்கிறத உள்ளபடி வேடிக்கையாக இருக்குது. அது வந்து அண்ணன் விஜய் அவர்கள் புரிந்து கொள்வாருங்கிறதான் உள்ளபடி நாங்கள் ஒரு பார்வையை நாங்கள் வைக்கிறோம். ஜனநாயக சக்திகள் எல்லாருமே அவர் கூட இருக்கிறாங்க. நானுமே வந்து ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தேன்,
அவங்க வந்து அதிமுகவோட போறதை விட இடதுசாரிகள் விசிக காங்கிரஸ் இவங்களோட போறது தான் ஒரு மதசார்பற்ற அரசாக இருக்கும்னு ஒரு நேர்காணல கூட என்னுடைய தாட்டு அதுவாக தான் இருந்தது. ஆனா நடக்கிறது என்னன்னா, அவர் செய்யற தப்பு எல்லாத்துக்குமே நீங்களும் உடந்தையா போறீங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி பொது தளத்துல விமர்சனமா முன்வைக்கப்படுது. பாருங்க, அண்ணன் விஜய் அவர்கள் செய்யக்கூடிய ஆட்சி யார் ஆச்சுன்னா அண்ணன் விஜயருடைய ஆட்சி. யார் கட்சி ஆட்சி அமைக்கிறாங்க? டிவிக்கு ஆட்சி அமைக்கிறாங்க. நாங்க வந்து தோழமை பண்புல வந்து அந்த இடத்துல ஒரு பங்கெடுத்துக்கிறோம். அதனால மே 22, 23 வரைக்கும் சொல்லலாம். அமைச்சரவைக்குள்ள போனதுக்கு அப்புறமே எங்களுக்கு பங்கல்லன்னு கை மட்டும் காட்டுறது. அதுதான் சொல்றேன். நாங்க கூட்டணி எந்த வார்த்தையும் சொல்லவே இல்லை. காங்கிரஸ் மாரி விசிகா கூட்டணி ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. அதே மாரி வந்து டிவிக்கும் சொல்ல. எந்த அடிப்படையில் அண்ணன் விஜய் அவர்கள் வர வேண்டும், யாரும் வரக்கூடாது, எந்த ஆதரவு நாங்கள் கொடுத்தோமோ அதே பார்வையில் தான் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு அன்பின் விடயமாக அவங்க அந்த ஒரு பரிசு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். அது ஒரு பதவியை. ஏன்னா நாங்களுக்கு வந்து எளிய மக்கள் வந்து எப்பயும் ஒரு அதிகார மையத்தை நோக்கி நகரணுங்கிறது ஒரு பார்வை உள்ளபடி அந்த கோரிக்கை நிறைவேற்றிருக்கோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் டிவிக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் ஒழிய அவங்க பண்ணுற தவறுகளை நாங்கள் ஆதரவு கொடுக்கல. அவங்க நடத்துகிற கூட்டு பொறுப்பு தானே சார் அமைச்சரவை. அது நீ அப்படி இல்லை. அமைச்சரவைங்கிறது ராஜா அவர்கள் ராஜா அவர்கள் 2009-10 காலத்தில் 2G அஃப்கோர்ஸ் அவர் விடுதலை ஆயிட்டாரு. ஆனால் அப்போ அந்த குற்றச்சாட்டு வரும் பொழுது திமுக அந்த குற்றச்சாட்டை பண்ணிச்சு, காங்கிரஸ் பண்ணலன்னு சொல்லி மன்மோகன் சிங் தப்பிச்சுக்க பார்க்கல. அந்த இடத்துல கூட்டு முயற்சி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தான் அந்த இதை சுமந்தது. அப்படிங்கும் பொழுது இதுல மட்டும் விஜய் அவர்கள் தான் தப்பு பண்றாரு, நாங்க ஜஸ்ட் கூட்டணியில தான். 2G என்பது வேற, இங்க நடக்கிறது என்பது சரி. இது அதை விட மோசமான ஒரு சம்பவம் இல்லையா? தமிழ்நாடு பாத்திர சம்பவம் இல்லையா? இது தமிழ்நாடு ஊழல் குற்றச்சாட்டுகளை பார்த்திருக்கு, ஊழல் வழக்குகளை பார்த்திருக்குது. குதிரை பேரங்கிறது கண்கூடா ஒரு 2 மாசம். குதிரை பேரங்கிறது இப்போ நம்ம யாராச்சும் பார்த்தோமா? நான் பார்த்தேன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்களா? இது எல்லாமே செவி வேறு செய்திகள் தான். வரக்கூடிய செய்தியில் நம்ம ஏன் புதாகரமா இதே எல்லாமே எப்படி பேச? இதான் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் கேட்கிறாரு, எக்மோர் சட்டமன்ற உறுப்பினர். இதே விஷயத்த பாஜக பண்ணுச்சுன்னா விசிகாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும், கம்யூனிஸ்ட் தோழர்களோட நிலைப்பாடு என்னவா இருக்குங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. பாஜக பண்ணுச்சுங்கிறப்ப அந்த எம்எல்ஏக்கள் யாராவது எங்களுக்கு காசு தந்தாங்கன்னு சொன்னாங்களா? காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இல்ல, பாஜக வந்து ஆட்சியை மட்டும் அதுக்கப்புறம் அதை பேசணும். பரந்தாமன் இல்ல சார், மற்ற ஸ்டேட்ல இல்ல மற்ற ஸ்டேட்ல இதே மாதிரி பாஜக பண்ணுச்சுன்னா விசிகாவும் இடதுசாரிகளும் ராகுல் காந்தியோட தலைமை, அதனால குதிரை பேரம்லாம் இல்ல, ஜஸ்ட் மோடியோட தலைமை பண்பு பிடிச்சிருக்கனால எம்எல்ஏக்கள் போறாங்கன்னு விசிகா இல்ல இல்ல அப்படி இல்லை. இப்போ அதே தான் நானும் கேட்குறேன். இப்போ வந்து இவங்க எல்லாமே டிவிகேல வந்து குதிரை பேர் நடத்துறாங்கன்னு சொல்றாங்க. அதேமாரி வந்து திமுக குதிரை பேர் நடத்தணும் ஒரு தரப்பு சொல்றாங்க. அப்போ அவருக்கு பரந்தாமன் என்ன சொல்லுவார், பதில் சொல்லுவார்? சொல்லுங்க பாப்போம். இதுல யார் சொல்லியிருக்கிறா அப்படிங்கறத உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன். இது வந்து விஷயம் இல்ல ஊத்தாங்கரை எம்எல்ஏ இளையராஜா சொல்றாரு. இந்த விஷயம் யாரு கவனிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. விஜய் அவர்கள் 234 கேண்டிடேட் அறிவிக்கிறார். ஊத்தாங்கரை தொகுதியோட கேண்டிடேட் வந்து இளையராஜாவே கிடையாது, வேற ஒருத்தர் இருந்தார். விஜய் அறிமுகப்படுத்தும் போது ஸ்டேஜ்ல போட்டோ எடுக்கும்போது வேற ஒருத்தர் இருந்தார். இந்த இளையராஜா எப்படி வந்தாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது வந்து நம்பகத்தன்மையில ஒரு கேள்வி இருக்கு. நம்ம இன்னொரு நடத்துறாங்க அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் யாரு அரசு, எல்லாமே நெட்வொர்க்ல உள்ளவங்களை அரசு பண்றாங்க. மதுரையில கூட எதுவும் வரல, யாரும் ரிசைன் பண்ணிட்டு அங்கிருந்து வரல. இங்கிருந்து ரிசைன் பண்ணிட்டு 6 பேர் போயிட்டாங்க. 1 அல்ல 2 அல்ல 6 சட்டமன்ற உறுப்பினர்கள். ஏறக்குறைய 10 to 15 லட்சம் மக்களுக்கு இன்றைய தேதி வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. இல்ல இல்ல அதிமுகவில் இருந்து டிவி கேட்கறது உள்ளபடி அதை வருத்தினால் எந்த மாற்றத்துக்கு நாங்கள் உள்ளபடி அதை நாங்கள் ஆதரிக்கல. எங்கள் தலைவர் அவர்களுக்கு கரெக்டாக சொல்லியிருக்காரு. இது வந்து இல்லையே சார், அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனைன்னு சொல்லி உங்களுடைய தலைவர் கடந்து போறாரு. இல்லை, அதிமுக உட்கட்சி பிரச்சனைங்கிறது அவங்க கட்சியில் நடக்கிற செய்தி சொல்லியிருக்காரு. ஆனால் டிவிக்கில் வந்து சேர்றது வந்து கண்டிப்பாக தலைவர் சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, இது நாகரிகமான அரசியல் கிடையாது. எந்த அளவுக்கு மக்கள் அவர்கள் விஜய் அவர்கள் வாக்களித்தாங்களோ அதை வந்து மக்கள் வேறு திசை திருப்புறார் அப்படிங்கிறது எங்கள் தலைவர் அழகாக அழுத்தமாக சொல்லியிருக்காரு. ஒரு இடத்துல 2 இடத்துல சொல்லலை, பல பேட்டியில் சொல்லியிருக்காரு, பல ஊரில் சொல்லியிருக்காரு, பல மேடைகள் சொல்லியிருக்காரு. இப்படி அதிமுக வந்து பிரிஞ்சு டிவிக்கு சேர்க்கறது உள்ளபடி அது நாகரிகமான அரசியல் கிடையாது. எந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு வந்து மக்கள் வந்து வாக்களித்தாங்களோ அந்த மக்களுக்கு வந்து புண்படுத்துகிற மாதிரி கூடிய ஒரு செயல் இது அப்படின்னு தலைவர் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காரு. அது ஒன்றும் குறைகள் சொல்லவே கிடையாது. நாங்கள் அந்த விஷயத்தில் நாங்கள் உள்ளபடியே நாங்கள் வந்து தவறுன்னு நாங்கள் ஒத்துக்கிறோமே, நாங்கள் வந்து சரின்னு நாங்கள் சொல்லவே கிடையாது. குதிரை பேரத்தை சரின்னு சொல்லவே கிடையாது. அதிமுக குதிரை பேர் செஞ்சால் டிவிக்கு பண்ணுற குதிரை பேரம் இருந்தாலும் அது தவறு தான். அந்த திமுக செய்த குதிரை பேரம் தான் தவறு தான். குதிரை பேரத்துக்கு எதுக்கு வழி? ஓட்டு போட்டால் யார் வரணும், யார் தேர்ந்தெடுக்கணும், அது மக்கள் விரும்பியிருக்கிறாங்க, அவங்க வரப்போகிறாங்க. மெஜாரிட்டி கிடைக்கலையே, அதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சி வந்திருக்கு, அதை தான் ஆதரிக்கணும். அதை விட்டுட்டு தனக்கு மெஜாரிட்டி வரது உள்ளபடி விரும்பல தான். மக்கள் தீர்ப்பை திமுக ஏற்றுக்கிறதுக்கு மனசு வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து எல்லாருமே தான் சொல்கிறாங்க. ஆளும் தரப்புல இருந்தும் சொல்கிறாங்க, உங்களை மாதிரி ஜனநாயக சக்திகளும் சொல்கிறாங்க. மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கிற பக்குவம் தாவேக்காக்கும் தானே இப்போ வரல. ஒரு 6-7 பேரை இழுக்கிறாங்க. இன்னும் அடுத்து தங்கமணி
வேலுமணி, சிவி சண்முகம் இப்படி ஒரு கேங் வருது அப்படின்னா இது எப்படி சார் பார்க்குறது? மாப்பி ஊப்பி மகாராஷ்டிராவில் நடக்கிற பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் அரங்கேறுது விசிகாவோட கூட்டணி தயவோட. இல்லை அது நீ இந்த இடத்த நான் மாறுபடுறேன். நாங்கள் வந்து உள்ளபடியே சாதிவாதிகளும் மதவாதிகளும் வரக்கூடாதுன்னு ஒரு பார்வையில் தான் உள்ளபடி நாங்கள் வந்து பங்கு கொடுத்தோம். ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க உள்ளபடியே அதிமுக டிவிக தரப்பு உள்ளபடி அவங்க வந்து இழுக்கங்கிறது வந்து உள்ளபடி அது ரொம்ப வருத்தம் தான். அதில் நாங்கள் உள்ளபடி நாங்கள் வந்து எந்த மாறுதலும் நாங்கள் பண்ணல. ஆனால் அண்ணன் விஜய் அவர்கள் இது புரிந்து கொள்வாருங்கிறதான் எங்களுடைய. அவற்றை நீங்கள் கோரிக்கையாகவும் வைக்கிறீங்க? இல்லை அது கோரிக்கை, நாங்கள் ஏன் கோரிக்கை வைக்கணும்? அது வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவ்வளோ தூரம் புரட்சி செஞ்சு மக்கள்லாம் வாக்களித்து இவ்வளோ தூரம் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது மக்கள் தான் முடிவு செய்யணும். நாங்கள் ஏன் அண்ணன் விஜய் அவர்கள்ட்ட நாங்கள் போய் சொல்லணும்னு அவசியம் எங்களுக்கு இருக்குது. ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. நன்றி. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே கிரியாசின் சூப்பர் சண்டே. கிரியாசின் சூப்பர் சண்டே சேல்.